Hey girls, welcome back to channel Glam Girl Tamil. இந்த வீடியோவில் சம்மர் வீக்கெண்ட் செல்ஃப் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே ரிலேட்டபிள் ஆகும். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் டெய்லி என்ன பண்ணணும், மந்த்லி என்னெல்லாம் இருக்குது, வீக்லி என்னெல்லாம் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டெய்லி பேஸில் ஏதாவது ஓவர் நைட்டோ இல்லை இந்த மாதிரி 20 மினிட்ஸ் என்ன சோக் பண்ணி எடுக்கிற மாதிரி எதனா ஒரு ட்ரிங்க் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தால் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. நான் இங்கே சியா சீட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் சோக் பண்ணி எடுத்து வச்சு எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது டெய்லி பேசிஸ் பண்ணதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு வாட்டி டீப் ஹேர் ஆயிலிங் மெத்தட் நான் எல்லா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கீங்க, கர்லிங் பண்ணியிருக்கீங்க, கெமிக்கலில் ஹேர் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண பாருங்கள் அண்ட் மீட் மை நியூ லில் பிளான்ஸு. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது வீட்டிலே ஹோம்மேடாக ரெடி பண்ண ஹெர்பல் ஹேர் ஆயில். இதில் வந்து வெட்டி வேர் இருக்குது, வேப்பிலை இருக்குது, மருதாணி இலை இருக்குது, செம்பருத்தி, நெல்லிக்காய், அப்புறம் வந்து கொஞ்சம் ரோஸ் பெட்டலும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். துளசியோட எசன்ஸும் இருக்குது, ஆலிவேரா ஜெல்லு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா மருதாணி இலை கூட நான் வச்சு காய்ச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஹோம்மேடாக ஒரு ஹேர் ஆயில் வந்து இங்கே யூஸ் பண்ணும் போது 1 டேபிள் ஸ்பூன் இந்த நல்லா என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பவராக இருக்கும்ல இந்த ஆயிலோட 3 ஸ்பூன் நல்லா கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி உங்களோட ஹேரை வந்து நல்லா டீப் ஆயிலிங்காக வந்து நரிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படி 2 hours அப்படியே வந்து விட்டுடுங்க. ஆயில் அப்ளை பண்ணுறது இல்லாமல் அந்த ஆயில் நம்மளோட ஹேர் ரூட்ஸ்குள்ளே எப்படி போய் ரீச் ஆகுது அதுதான் பார்க்கணும். நல்லா உங்களோட ஃபிங்கரோட எட்ஜஸ் வச்சு ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் கொடுங்க. ரூட்ஸை வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்கன் பண்ணுங்க. இல்லைன்னா இதை மாதிரி சிலிக்கான் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இதை மாதிரி ஃபேஷியல் வந்து ஷேவ் பண்ணுற, ஹேர் எடுக்கிறதோ இல்லை ஐப்ரோஸ் ஷேவ் பண்ணுறதோ உங்களோட ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். பட் எதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா திக்கான ஒரு க்ரீமை யூஸ் பண்ணி ஹேரை வந்து ஸ்கின்லேருந்து எடுக்கும் போது அந்த இடம் வந்து உங்களுக்கு ரஃப் ஆகாமல் இருக்கும். இது ஒரு அடிஷ்னல் டிப்பு உங்களுக்கு. அதுக்கப்புறம் பிந்தி லைன்லலாம் வந்து நான் ஹேர்ஸ்லாம் எடுத்துப்பேன். நான் எப்பயுமே ஐப்ரோஸை மட்டும்தான் ஷேப் பண்ணுவேன். அதுதான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே நான் இதை மாதிரி க்ளீன் பண்ணி வைப் பண்ணி எடுத்துருங்க இமீடியட்டாக. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நெயில் பாலிஷ் சேஞ்ச் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா எப்பயுமே நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணி கொஞ்சம் 1 hourனாச்சும் பிரேக் விடுங்க. ஸோ நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணி கட் அண்ட் ட்ரிம் அண்ட் ஃபைல் அண்ட் க்ளீன்லாம் இந்த ப்ராசஸில் வந்து நடக்க போகுது. ஸோ வீக்லி நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அவங்களோட வீக்கெண்ட் பேம்பரிங் செக்ஷனில் இதெல்லாம் வந்து இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு நான் வந்து மைக்லாமனோட மேக்கப் இல்லை டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, நெயில் பெயிண்ட் ரிமூவர். ஸோ இது ஒரு டாக்ஸிக் ஃப்ரீயான ஒரு நெயில் பெயிண்ட் ரிமூவர் தான். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் என்னோட ஹால்பேக் ஸ்டோரில் வந்து ப்ராடக்ட்டை லிங்க் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெயிலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய நெயில்ஸாக வச்சுக்காதீங்க, ரொம்ப சின்னதாக வச்சுக்காதீங்க. கொஞ்சம் மீடியமாக வச்சிங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. மீன்வால் வந்து எனக்கு தலையிலேருந்து 2 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. நான் போய் ஹேரும் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ லைட்டாக வந்து பேட் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஹேரும் வந்து ட்ரை ஆகிற டைமில் மற்ற ஒர்க்ஸை நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு மல்டி டாஸ்கிங் நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு ஒர்க்கும் ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் போரிங்காக இருக்காது, வேலையும் முடித்த மாதிரி இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி தனியாக டெடிக்கேட்டடான பெடிக்யூர் எப்படி வீட்டிலே பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக்அப் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லைட்டாக தான் ஷேர் பண்ணுறேன். ஒரு டப்பில் லூக்வார்ம் வாட்டர் வச்சுட்டு அதோட பாடி வாஷ் இல்லை ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட நீங்கள் ராக் சால்ட்டு இல்லை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வாட்டர், அதாவது லெமனோட ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லெமன் பீலை வச்சு உங்கள் நெயில்ஸ் கார்னரும் நல்லா க்ளீன் பண்ணிக்குவோம். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கூட நெயில் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த நெயில் பெயிண்டால் நம்ம நெயில்ஸ்க்கு வந்து சில எல்லோஷாக ஒரு டென்ட்லாம் வந்து வந்திருக்கும். அதெல்லாம் வந்து டே பை டே, அதாவது இந்த வாரம் பண்ணிங்கன்னா அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதை மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேடல் ப்ரஷ் வந்து நிறையவே வந்து கடைகளில் விற்குது பெடிக்யூருக்கு. அதை யூஸ் பண்ணி கூட உங்கள் நெயில்ஸையும் உங்களோட ஃபீட்டையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண இந்த பெடிக்யூர் டெடிக்கேட்டடாக வீடியோவில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பெடிக்யூர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கால் ஃபுல்லாகவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக இருக்கும். அதனால் பாடி லோஷன் இல்லைன்னா மாய்ஸ்சரைசர் நல்லா திக்காகவே எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பெடிக்யூர் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பாதங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டனாகவும் வந்து ஆயிருக்கு. டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இந்த இடத்துல வந்து ரிமூவ் ஆகும். ஸோ நல்லாவே மாய்ஸ்சரைசர் வந்து கொடுத்துக்கோங்க.
இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பாடி கேரை பற்றி எதுவுமே ஷேர் பண்ணல. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பாடி கேருக்கான ரொட்டீன் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அதையும். இன்றைக்கி ஸ்கின் கேர், ஹேர் கேரை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கின் கேருக்கு ஃபேஷியல் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். பியோர் சென்ஸ்லேருந்து கோவா வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் ஸ்க்ரப். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸு, இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறோம். ஸோ ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்து உள்ளே போய் ஃபார்ம் ஆகுது நம்ம இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் உள்ளே போகிறதுனால தான். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பாலிஷன் ப்ராசஸ் சொல்கிறோம். வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி 2 times மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்பாலிஷன் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் எக்ஸ்பாலிஷன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பாலிஷன் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிஐஒய் நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம சேனல் நிறைய ஸ்கின் கேர் வீடியோ இருக்குது. ஓட்ஸ் அண்ட் மில்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து எக்ஸ்பாலியேட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆக்னி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால். அடுத்த ஒரு அடிஷனல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மரில் நம்மளுக்கு நல்லாவே பாடி பேட் ஆர்டராக வந்து கொடுக்கும். ஸோ உங்களோட நலுங்கு மாவில் வேப்பிலை பொடி, வெட்டிவேர் பொடியெலாம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் பெட்டல் பவுடரும். அண்ட் உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வருது, வேர்க்குரு வருது ஃபேஸ்லனா, இது மாதிரி வேப்பிலை பவுடர், நீம் பவுடரும் உங்களோட எனி ஃபேஸ் பேக்லேயோ இல்லை கடலை மாவுலேயும் கலந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து பாக்டீரியாவில் வரக்கூடிய பிம்பிள்ஸும் வந்து வராது, வேர்க்குருவும் வந்து இருக்காது. உங்கள் ஸ்கின்னு கொஞ்சம் இந்த சம்மர்லேருந்து கொஞ்சம் சேஃபராக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் பேக் நல்லா திக்காகவே போட்டுக்கோங்க. இதை நீங்கள் அரிசி மாவோட கலந்து கூட ஃபேஸ் பேக்காக போடலாம். ஒரு 10 to 15 minutes வந்து வச்சுருங்க. 15 minutesக்கு அப்புறம் இது மாதிரி தான் ட்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம பேட் ட்ரை பண்ணலாம். அண்ட் நீம் பவுடர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸும் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஐசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சம்மரில் இந்த ஹாட்டான வெதரில் ஸ்கின்னுக்கு நல்லா காமாக கொடுக்கறதுக்கு இதை மாதிரி ஃபேஸ் ஐசிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஆரஞ்சு கலர் இருக்கிறது எதுவும் இல்லை, ஆரஞ்சு ஜூஸும் ரோஸ் வாட்டர் நிறைய ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 24 hours நான் ஃப்ரோசன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக என்னோடய கண்ணுக்கெல்லாம் அண்ட்ரை பேக்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் சம்மர்னால டேரெக்டாக நான் ஃபேஷியலில் இந்த ஃபேஸ் ரோலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் துணி கூட நல்லா சுற்றி நார்மலான ஐஸ் க்யூப் வச்சு கூட மசாஜ் கொடுத்துக்கலாம். பட் ஐஸ் மசாஜ் நல்லாவே கொடுங்க, ஒர்க் அவுட் ஆகும். ஃபைனலாக லிப் பாம் டின்ட்டையும் யூஸ் பண்ணி இந்த பேம்பரிங் வந்து முடிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம நெயில்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் வந்து கொடுத்துக்கலாம். ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு நியூடான ஒரு நெயில் பெயிண்ட் ஷேடை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நிறைய பேம்பரிங் விலாக்ஸு, மேக்கப் வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கிளாம் கேர்ள் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் ஆல் த பாசிட்டிவிட்டி.